கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 4/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படியா நம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய் கொண்டு வருகிறேன். அப்பா, நம்முடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற ஒளியானது இவருடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கட்டும். இவர் செய்கிற சகல காரியத்திலுமே நன்மை உண்டாகட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலை இவரோடு இருக்கட்டும். அப்பா, பெரிய காரியங்களை செய்யும்படி இவருடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க. நன்மையினால் இவருடைய வாழ்க்கையை நீங்க திருப்தியாக்குங்கப்பா. உடைய கிருபை ஒன்றே இவரை வழி நடத்தட்டும். உங்களுடைய நன்மைக்குள் இவருடைய வாழ்க்கை இருக்கட்டும். அப்பா, உடைய அபிஷேகமானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 17:15 படி, நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தை என்படி ஆண்டவரே, நீர் திருப்தியாக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பார்வையினாலே இவரை திருப்தியாக்குகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. சகலத்திலுமே ஜெயிக்க செய்யுங்கப்பா. பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் புகழை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/12/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தில் நன்மைகளை நீங்க கொடுங்கப்பா. நம்முடைய கிருபை தேசத்தை ஆளுகை செய்யட்டும். கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரை எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை நீ தொட்டு கொடுக்கணும்ப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி நேற்றும் இன்று வென்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளை ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.